ஓகே. இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா, என்னோட சிஸ்டமில் உள்ள ஐபி அட்ரஸை நம்ம செக் பண்ணுறோம். என்னோட சிஸ்டமோட ஐபி அட்ரஸ் வந்து 2.7. இந்த சிஸ்டமில் நான் டிஎன்எஸ் ஐபி அப்படின்னு சொல்லி 8.8.8.8 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா யார் அப்படின்னா கூகுளோட டிஎன்எஸ் சர்வர். இப்போ எனக்கு இன்டர்நெட் நான் வந்து ஒருத்தர்ட்ட இருந்து வாங்குறேன், ஒரு சர்வீஸ் ப்ரொவைடர்ட்ட இருந்து ஏர்டெல்ட்ட இருந்து நான் வந்து இன்டர்நெட் வாங்குறேன் அப்படின்னா எனக்கு என்ன செய்வார் அப்படின்னா அவர் வந்து 3 டீட்டெயில் கொடுப்பாரு, 4 டீட்டெயில் கொடுப்பாரு. ஒன்று வந்து ஐபி அட்ரஸ், சப்நெட் மாஸ்க், டிஃபால்ட் கேட்வே, இன்னொன்று வந்து டிஎன்எஸ். உங்களோட சிஸ்டம்லையோ அல்லது உங்களோட டிவைஸ்லையோ இந்த 4 பேரோட டீட்டெயிலை நீங்கள் வந்து இன்சர்ட் பண்ணுனா மட்டும்தான் என்ன வரும் அப்படின்னா உங்களுக்கு இன்டர்நெட் வரும். இதில் இப்போ இதில் நீங்கள் டிஎன்எஸை விட்டுட்டீங்கன்னாலும் உங்களுக்கு இன்டர்நெட் வரும். இங்கே டிஎன்எஸ் வந்து நீங்கள் என்ட்ரே போடலை அப்படின்னா இன்டர்நெட் வரும். டிஎன்எஸ் போட்டால் மட்டும்தான் உங்களால் இன்டர்நெட்டை ஈஸியாக அக்சஸ் பண்ண முடியும். மீனிங் என்ன அப்படின்னா, இப்போ நான் என்ன செய்கிறேன் அப்படின்னா 8.8.8.8 அப்படிங்கிறது நான் தான் உங்கள்கிட்ட என்ன சொல்கிறேன்னா இது கூகுளோட டிஎன்எஸ் சர்வர் அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் இங்கே. அப்படி இல்லைன்னா நம்ம அதை என்ன செய்யறோம், ஜஸ்ட் வந்து ஐபி அட்ரஸாக மட்டும்தான் நம்ம சொல்கிறோம். இப்போ நான் வந்து ஒரு வெப்பேஜை நான் ஓப்பன் பண்ணுறேன், எனக்கு இங்கே வந்து ஏதோ ஒரு வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகுது. இதில் இப்போ இங்கே என்ன இருக்குது, msn.com அப்படின்னு இருக்குது. msn.com அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஒரு சர்வர், அந்த சர்வருக்குள்ளே தான் இந்த வெப்பேஜ் இருக்குது. இப்போ அந்த டிஎன்எஸ் சர்வர் இல்லை அப்படின்னா அந்த சர்வரோட ஐபி அட்ரஸை நீங்கள் இந்த ப்ரௌசரில் போட்டாதான் உங்களுக்கு இந்த வெப்பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அப்போ நம்ம வேர்ல்டு வைடாக யாரையுமே வந்து ஐபி அட்ரஸ் வச்சு ஓப்பன் பண்ணணும்னு நினச்சோம்னா நம்மளால அதிகபட்சம் நல்லா மெமரி பண்ணால் ஒரு 50 பேரை ஓப்பன் பண்ண முடியுமே தவிர எதை வேணாலும் நம்மளால ஓப்பன் பண்ண முடியாது. ஸோ அதனால இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்களுக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்களோட வெப்பேஜனை ஈஸியாகவே ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்ககிட்ட ஒரு டிஎன்எஸ் சர்வர் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் நேமை கொடுத்தா சரியா நேமை கொடுத்தா உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆகும். அதனால கூகுளே என்ன செய்கிறாங்க அப்படின்னா அவங்களோட டிஎன்எஸ் சர்வீஸை உங்களுக்கு வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. என்னோட டிஎன்எஸ் ஐபியை நீ யூஸ் பண்ணிக்க, என்னோட டிஎன்எஸ் நீ யூஸ் பண்ணுற அப்படின்னா நீ எப்போ எல்லாம் வந்து நேம் அப்படிங்கிற மாதிரி கொடுக்குறியோ அதுக்கான ஐபி அட்ரஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணி உனக்கு வந்து ஓப்பன் பண்ணி தரேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க கொடுக்குறாங்க. நீங்கள் இன்டர்நெட் வாங்கும் போதே என்ன செய்வாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் சர்வீஸ் ப்ரொவைடர்ட்டமே என்ன இருக்குது அப்படின்னா டிஎன்எஸ் சர்வர் அப்படிங்கிறது ஒன்று இருக்கும். ஸோ அவங்க ஒரு ஐபி அட்ரஸ் கொடுப்பாங்க, அதை யூஸ் பண்ணாலும் உங்களுக்கு என்ன செய்ய முடியும், யூஸ் பண்ணிக்கிற முடியும். இல்லை நீங்கள் கம்பெனிலே ஓனாக ஒரு சர்வர் வச்சுருக்கீங்க, அதை டிஎன்எஸ் சர்வராக வச்சுருக்கீங்கன்னா அந்த டிஎன்எஸ் சர்வர் ஐபியை கொடுத்தாலுமே உங்களால் வெப்பேஜை ஓப்பன் பண்ண முடியும். அப்போ என்ன அப்படின்னா டிஎன்எஸ் சர்வர் அப்படிங்கிறது என்ன வேலை செய்யுது அப்படின்னா நீங்கள் எதையெல்லாம் நேமாக கொடுக்குறீங்களோ அதுக்கு ஆக்சுவலாக ஐபி அட்ரஸ் என்னவோ அதை வந்து உங்களுக்கு ஓப்பன் பண்ணி கொடுக்குது. இந்த இடத்துல டிஎன்எஸ் அட்டாக் அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நான் சொல்லும்போது என்ன சொல்கிறேன், நம்ம கம்பெனிலே ஒரு டிஎன்எஸ் சர்வர் இருக்கலாம், நீங்கள் வாங்கின ஐஎஸ்பிட்ட ஒரு டிஎன்எஸ் சர்வர் இருக்கலாம், அதுவும் இல்லாமல் கூகுள்கிட்ட ஒரு டிஎன்எஸ் சர்வர் இருக்குது. யாரோ ஒரு டிஎன்எஸ் சர்வர்கிட்ட போய் நம்ம கேட்டு என்ன செய்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு நேமை கொடுக்குறோம், அவர் அந்த நேமுக்கான ஐபி அட்ரஸ் என்ன அப்படிங்கிறத கொடுக்குறாரு. டிஎன்எஸ் அட்டாக் அப்படிங்கிறது என்ன செய்யும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டிஎன்எஸை நோக்கி நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா ஒரு சர்வீஸை ரெக்வெஸ்ட் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த நேமுக்கு என்ன ஐபி அட்ரஸ் அப்படின்னு. இதில் ஆக்சுவலாக என்னன்னா அட்டாக் உள்ளுக்க வந்துருச்சு, டிஎன்எஸ் அட்டாக் உள்ளுக்க வந்துருச்சுன்னா அட்டாக்கர் என்ன செய்வார் அப்படின்னா அதுக்கு பதில் அவர் வேற லிங்க் அனுப்புவார் இதில். ஸோ அந்த லிங்கை நம்ம கிளிக் பண்ணும்போது நம்மளோட டீட்டெயில் ஃபுல்லாக வந்து கேதர் பண்ணிடுவாங்க. இதுதான் வந்து டிஎன்எஸ் அட்டாக். ஓகே. இப்போ நம்ம கம்பெனியை நீங்கள் எந்தெந்த வழியிலெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ண போகிறோம், நம்ம இதில் படிக்கிறதுல என்னென்னா வரும் அப்படிங்கிறத நம்ம அடுத்து பார்ப்போம். இன்றைக்கி மட்டும் தியரியாக வச்சுக்கிறோம், நாளைக்கு திருப்பி வந்து லேபாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒவ்வொரு இடத்துலையுமே நம்ம வந்து பெருசு பெருசாக பார்த்துட்டு போவோம். இப்போ ஒரு கம்பெனியை நீங்கள் வந்து செக்யூராக வந்து வச்சுக்கிறணும். அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா கம்பல்சரியாக ஒரு ஃபயர்வால் வாங்கணும். அந்த ஃபயர்வால் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வாலாக இருக்கணும். இப்போ 48 அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது நெக்ஸ்ட் ஜெனரேஷன் ஃபயர்வால் ப்ளஸ் அது வந்து யூடிஎம் ஃபயர்வால் அப்படிங்கிற நேமில் நம்ம சொல்கிறோம். இதில் நீங்கள் வந்து என்னென்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்னா ஐபிஎஸ் ஐடிஎஸ். ஐபிஎஸ் அப்படிங்கிறதுக்குள்ள என்ன வந்துடும் அப்படின்னா மேக்ஸிமமான செக்யூரிட்டி ப்ரொஃபைல் வந்துடும். இன்னும் ஒன்று நான் உங்களுக்கு சொல்லலை, அதை இதில் சொல்கிறேன், அதையும் சேர்த்து இதுக்குள்ளே வந்துடும். டிஓஎஸ், டினைல் ஆஃப் சர்வீஸ் அப்படிங்கிற மாதிரி வரும். நான் இந்த இடத்துல சும்மா வாய் வார்த்தையாக சொல்லிட்டு போகிறேன், ஒரு இன்ட்ரோ கிளாஸ்க்காக மட்டும். நம்ம உள்ளுக்கு போயில இதை டீட்டெயிலாக பார்ப்போம்.
ஓகே. அதுக்கப்புறம் நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, VPN அப்படிங்கிறத ரெடி பண்ணுவீங்க. எது எல்லாம் வந்து செக்யூரிட்டி அப்படின்னா, அவங்களே குடுத்திருக்கிற ஒரு ஆப்ஷன். இத தவிர நம்மளா ரெடி பண்ண போற இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, VPN. அதாவது நம்ம இன்னொரு இன்டர்நெட் வழியா நம்ம வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போறோம். அப்படி போகும்போது ஃபர்ஸ்ட் இன்டர்நெட் வழியா நம்ம கம்பெனிக்குள்ள சில பேர் வராங்க. அது யாரு அப்படின்னா, நீங்க இன்டர்நெட்ட யூஸ் பண்ணும்போது இன்டர்நெட்ல இருக்க பேஜ நீங்க ஓப்பன் பண்றீங்க. அப்ப நமக்கு யாருன்னே அவங்க தெரியாது. இருந்தாலும் நம்ம வந்து அவங்கள ஓப்பன் பண்றோம். அவங்கள இருந்து புரொடெக்ட் பண்றது ஃபுல்லா வந்து இந்த ஐபிஎஸ். திருப்பி நம்ம என்ன செய்றோம்னா, நம்ம கம்பெனிலேருந்து நம்மளோட இன்னொரு பிரான்ச்சுக்கு போறோம். அப்படி போகும்போது, அப்பவும் நம்ம இன்டர்நெட்ட யூஸ் பண்றோம். ஸோ இன்டர்நெட் வழியா நம்ம போகும்போது என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நம்ம ஃபயர்வால் விட்டு வெளிய தாண்டி போயிட்டோம். அப்படி போகும்போது நம்ம செக்யூரா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நீங்க என்ன ரெடி பண்ணணும் அப்படின்னா, VPN அப்படிங்கிறத நீங்க ரெடி பண்ணணும். ஓகே. ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இது உள்ளுக்க பார்க்க போறதுக்கான விஷயம். அதுக்கு முன்னாடி ஃபயர்வால் அப்படின்னா, அது என்ன பர்ப்பஸ்க்காக நம்ம யூஸ் பண்றோம் அப்படிங்கிற வரையும் நம்ம பார்த்து வச்சிருக்கோம் இதுல. அதுக்கப்புறம் ரொம்ப ரொம்ப மெயின் என்ன அப்படின்னு வச்சுக்கிறீங்களேன். இப்ப நான் வந்து உங்களுக்கு கிளாஸ் எடுக்கிறேன். உங்க கம்பெனிலே அது இருக்கு அப்படின்னா, நீங்களே என்ன செஞ்சுக்கலாம் அப்படின்னா, அந்த ரூல நீங்க ஓப்பன் பண்ணி, இந்த ரூல் என்ன பர்ப்பஸ்க்காக அப்படிங்கிறத தேடி எடுத்துக்கலாம். இல்ல நம்ம கம்பெனிக்குள்ள அத நீங்க ஒர்க் பண்ணி பார்க்க முடியாது. ஆனா என்னன்னு மட்டும் நீங்க எதையுமே செஞ்சு பார்த்தா மட்டும் தான் என்ன செய்ய முடியும் அப்படின்னா, உங்களுக்கு மெமரியில அத வச்சுக்கிற முடியும். ஸோ நெக்ஸ்ட் என்ன செய்ய போறோம் அப்படின்னா, நீங்க அத செஞ்சு பார்க்க போறீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்னன்னா லேப் இருக்கணும். உங்க சிஸ்டம் வந்து ஒரு கொஞ்சம் ஹை கான்ஃபிகரேஷனா இருந்தா, நானே அந்த லேப ரெடி பண்ணி தந்துர்றேன். அந்த லேபுக்கு என்ன வந்து டவுன்லோட் பண்ணணுமோ, அதையெல்லாம் நான் உங்களுக்கு அனுப்புறேன். டவுன்லோட் பண்ணிக்கிறங்க. செஞ்சு பார்த்து வச்சுக்கிறங்க இதுல. நம்ம உள்ளுக்க போகும்போது, ஒவ்வொரு கான்செப்ட்டா போவோம். நான் எப்படி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த கான்செப்ட் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகுறதுக்கு ஒரு மெத்தட்ல எடுப்பேன். அந்த கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் ஆனதுக்கப்புறம், ஒரு கம்பெனில ப்ராப்பரா நீங்க வந்து எப்படி வந்து ரன் பண்ணணும். அதாவது உங்களோட கான்செப்ட்ட எப்படி வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாரி போவோம். உங்களுக்கு புரிஞ்சா மட்டும் தான் நம்ம அதுக்கு அடுத்த டாபிக் போவோம். அப்படி இல்ல அப்படின்னா, அத வந்து கிளியர் பண்ணிட்டு தான் நான் அது அடுத்ததுக்கு போவேன். ஸோ இன்னைக்கு தியரியா போனதுனால நம்ம இதுவரையும் வச்சுக்கிருவோம். நாளையிலேருந்து நம்ம லேப் ஸ்டார்ட் பண்ணுவோம். இதுல ஓகே ப்ரோ. நான் எதுவும் ஃபாஸ்ட்டா போறது மாரி இருந்தாலும் சொல்லுங்க. அப்படி இல்ல அப்படின்னா, இது மாரி போவோம் அப்படிங்கிற மாரி இருந்தாலும், உங்களுக்கு எதுவும் சஜஷன் இருந்தாலும் சொல்லுங்க. நம்ம போவோம். இல்ல நீங்க சொல்ற மாரியே பண்ணுவோம். இது பண்ணிட்டு அதுக்கு லேப் பண்ணிட்டு. ப்ரோ, உங்க வாய்ஸ் ப்ராப்பரா கேட்கல ப்ரோ. வாய்ஸ் கேட்கல வினோத். இல்ல சார் நீங்க சொல்ற மாரியே பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் டெஃபினிஷன் அதுக்கடுத்து லேப் பண்ணிட்டு சரி. ஓகே. எனக்கு கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் ஆகிறதுக்கு உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். சரி அருணும் ப்ரோ, சரி ப்ரோ. பிரச்சனையா இருக்கு. ஓகே, ஓகே. வினோத் உங்க ஏரியா தான் ஜி. அப்படியே காரைக்குடி. இங்க கரெக்ட். ஓகே, ஓகே. 2 பேருமே ஊருக்கு வந்தீங்கன்னா வாங்க. கண்டிப்பா. நீங்க எந்த இடத்துல சார்? நான் வந்து சிவகங்கை. சிவகங்கையில? சிவகங்கையில பழைய ஜிஹெச் தெரியுமா? அதுக்கு பேக் சைடுல இருக்கேன் ப்ரோ. இப்ப புது ஜிஹெச் ஒண்ணு சரி வந்துருச்சு. சரி. ஓல்டு ஜிஹெச்சுக்கு பேக் சைடுல. அது வந்து ஓகே. நான் காரைக்குடில இருக்கும்போது கேந்திர வித்யாலயா இருக்குல்ல, அங்க ஆமா. அங்க தான் ஏஎம்சி ஓகே. கலெக்டர்